ஈரானை இரும்பு கரம் கொண்டு ஆட்சி புரிந்த உச்சபட்ச தலைவர் கமேனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு வான்வழி தாக்குதலில் உயிரிழந்த சம்பவம் உலகையே உலுக்கியுள்ளது. 3 தசாப்தங்களாக மேற்கத்திய நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்த கமேனி பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். حرم جمهوری اسلامی ایران شهد شعیب گوارای شهادت را نوشیدند. 1939 ஆண்டு ஈரானின் வடகிழக்கில் உள்ள ஷியா பிரிவு இஸ்லாமியர்களின் புனித நகரங்களில் ஒன்றான மஷாத் நகரில் மதகுருவின் குடும்பத்தில் பிறந்த கமேனி தனது குழந்தை பருவத்தை ஏழ்மையானது ஆனால் இறைபக்தி மிக்கது என கருத்தியல் ரீதியாக வர்ணித்தார். வெறும் திராட்சையும் ரொட்டியும் மட்டுமே அடிக்கடி உணவாக இருந்ததாக கமேனி கூறியிருந்தார். 4 வயதில் குரான் கற்க தொடங்கிய கமேனி இஸ்லாமிய பள்ளியில் தொடக்க கல்வி முடித்தார். 11 வயதில் மதகுருவாக தகுதி பெற்றார். பள்ளி படிப்பை முடிக்காமல் மதப்பள்ளியில் சேர்ந்து தனது தந்தையை போன்று புகழ்மிக்க இஸ்லாமிய அறிஞர்களிடம் கற்றார். நகரில் படிக்கும்போது ஈரானின் கடைசி மன்னரான ஷாவின் ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட மத அறிஞர்களுடன் நெருக்கமானார். அப்போது இளைஞர்களிடையே பிரபலமாக இருந்த மதகுரு ருஹோல்லா கொமேனியிடம் கற்றார். அதைத் தொடர்ந்து இஸ்லாமிய நீதியியல் மற்றும் இறையியல் விளக்க வகுப்புகளை எடுத்ததன் மூலம் மன்னராட்சி மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருந்த இளைஞர்களிடையே செல்வாக்கு பெற்றார். 1960-70களில் ஷாவின் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டதற்காக 6 முறை சிறைக்கு சென்றார். சித்திரவதை அனுபவித்ததுடன் தென்கிழக்கு ஈரானில் உள்ள ஈரான் ஷஹருக்கு நாடு கடத்தப்பட்டார். 1979 இஸ்லாமிய புரட்சி வெற்றி பெற்றது. முடியாட்சி விழுந்ததை அடுத்து ருஹோல்லா கொமேனி ஈரானின் முதல் உச்சபட்ச தலைவராக நியமிக்கப்பட்டார். அதே ஆண்டில் அண்டை நாடான ஈராக் படையெடுப்பை தொடர்ந்து IRGC எனப்படும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் மேற்பார்வையாளராக கமேனி நியமிக்கப்பட்டார். அப்போது கமேனி பல மாதங்கள் முன்னணி போர்க்களங்களில் இருந்து படை வீரர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். 1981 ஆண்டு ஜூன் மாதம் எதிர்க்கட்சி குழுவான முஜாஹிதீன் கல்ப் நடத்திய படுகொலை முயற்சியிலிருந்து நூலிழையில் உயிர் தப்பினார். டேப் ரெக்கார்டருக்குள் வைக்கப்பட்ட குண்டு வெடித்ததில் அவரது வலது கை முற்றிலுமாக செயலிழந்தது. அதே ஆண்டு அக்டோபர் மாதம் அதிபர் முகமது அலி ரஜாய் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து நடந்த தேர்தலில் கொமேனியின் ஆதரவுடன் 97% வாக்குகள் பெற்று கமேனி அதிபரானார். 1989 ஆண்டு கொமேனி மறைவுக்கு பின்னர் நிபுணர்கள் சபையால் உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கமேனி. ஆனால் கமேனியிடம் உயர்மட்ட ஷியா மதகுரு பட்டமான ஹோஜதோல் இஸ்லாம் பட்டம் இருக்கவில்லை. எனவே கமேனிக்காக அந்த தகுதியை தளர்த்தி அரசியலமைப்பு திருத்தப்பட்டது. தான் பல குறைபாடுகளை கொண்ட ஒரு சிறிய மத அறிஞர் மட்டுமே என்று தனது முதல் உரையில் ஒப்புக்கொண்ட இவர் 1990களில் நாட்டை வலிமையாக கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்தினார். 30 ஆண்டுகளில் நாடாளுமன்றம், நீதித்துறை, ஊடகம், இராணுவம் என அனைத்து துறைகளிலும் தனது விசுவாசிகளின் வலையமைப்பை உருவாக்கினார். அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளின் தடைகளை எதிர்கொள்ள எதிர்ப்பு பொருளாதாரம் என்ற கொள்கையை அறிமுகப்படுத்தினார். மனைவி, 6 குழந்தைகள் மற்றும் பல பேரக்குழந்தைகளுடன் டெஹ்ரானில் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்த கமேனி அரிதாகவே வெளிநாடுகளுக்கு சென்றார். கவிதை மற்றும் இலக்கியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். பெண்கள் கல்வி கற்பதற்கான தடையை நீக்கி அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். ஆனால் பெண்கள் மீதான கடுமையான ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதால் கடும் விமர்சனத்திற்கு ஆளானார். 2003 ஆண்டு அணு ஆயுதங்கள் தயாரிப்பது, பயன்படுத்துவது மற்றும் சேமித்து வைப்பது இஸ்லாத்திற்கு எதிரானது என்று ஃபத்வா பிறப்பித்தார். இருப்பினும் ஈரான் ரகசியமாக அணு ஆயுத திறனை வளர்த்து வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது.
2015ஆம் ஆண்டு அமெரிக்கா ஈரான் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானாலும் 2018ஆம் ஆண்டு அதிபர் டிரம்ப் அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகியதும் பதற்றம் அதிகரித்தது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த ஈரான் கடந்த ஜனவரியில் கமேனியின் ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்தது. இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் அணு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு ஈரானுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்தார். போர் தொடங்கினால் அது பிராந்திய போராக மாறும் என எச்சரித்த கமேனி யுரேனியம் செறிவூட்டலை கைவிட மறுத்துவிட்டார். இந்நிலையில் மார்ச் 1 அன்று அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் இணைந்து நடத்திய தாக்குதலில் 86 வயதான கமேனி கொல்லப்பட்டார். யாரும் தன்னை எதிர்த்து பேச அனுமதிக்காத ஒரு கடுமையான தலைவராக கமேனி திகழ்ந்தார். அவரது மறைவு ஈரானில் அடுத்து என்ன நடக்கும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அவருக்கு பின்வரும் தலைவர் யார்? அது ஈரான் மற்றும் பிராந்தியத்தின் எதிர்காலத்தை எவ்வாறு கட்டமைக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.